guys, so welcome back to my channel. So இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடில தான் இருக்கோம். So இன்னைக்கு நாம பார்க்க போறது unboxing and அத பத்தின ரிவ்யூ தான். So நம்ம ஒரு கேட்ஜெட் வந்து unboxing பண்ண போறோம். So நம்ம YouTube சேனலுக்கு வந்து புதுசா ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஏர்லியரா வந்து Boya M1 lavalier microphone தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மைக் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன மைக் வந்து நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா Boya BY-MM1 Shortgun video mic தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஃபோனுக்கு மேலே ட்ரைபாட் ஃபோனுக்கு மேலே மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ அதுதான் நான் வந்து இப்போது ஆர்டர் பண்ணி நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் Boya BY-MM1 Shortgun Mic தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்க வந்து Boya M1 wired mic இதில் தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ண போகிறது Boya MM1 Shortgun video microphone. ஸோ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய கவர் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் இஸ் குட். எஸ், ஸோ திஸ் இஸ் த ஒன். ஓகே, நம்ம வந்து இது மேலேயும் வந்து ஒரு பாலித்தீன் பேக் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம பிரிச்சிடலாம். ஃபைனலி we got the Boya MM1 universal controlled microphone. ஸோ இதான் வந்து இது வந்து ஷார்ட்கன் மைக்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கம்பேட்டபிள் வித் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்பேட்டபிள் வித் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் அண்ட் பிசி, லேப்டாப், கேமரா, DSLR கேமரா அண்ட் அதர் டிவைஸ் லைக் உங்கள் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் கம்பேட்டபிள் வித் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், DSLR கேமராஸ், கன்சியூமர் Camcorders, ஆடியோ ரெக்கார்டர்ஸ். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். காம்கேட் அண்ட் லைட் வெயிட் டைரக்ஷனல் மைக், ரகுடு மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், நோ பேட்டரி ரிக்வயர். ஸோ இதுக்கு வந்து பேட்டரி தேவையில்ல, நம்ம வந்து அப்படியே ஃபிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் ஃபர்ரி விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ரி விண்ட்ஷீல்டும் கொடுத்துருக்காங்க ஃபார் நாய்ஸ் cancellation. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், சென்சிட்டிவிட்டி, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, ப்ளக் டைமென்ஷன், இதோட நெட் வெயிட் வந்து 86 grams. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த போயாவோட அந்த பார் கோட் இது ஒரிஜினலாக இல்லையாங்கிறத இதை வச்சு செக் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து உள்ளே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அவங்க உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. மேபி அந்த டிரான்சிட்டில் வரும்போது மேபி அந்த ப்ரெஷர்னால இதாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட Boya M1 Shortgun Mic. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மேலே வந்து மாட்டுறதுக்கு அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து அந்த மைக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கீழே வந்து அந்த ட்ரைபாடோட இல்லை அந்த DSLRோட மவுண்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் இங்கே ஒன்று இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் Boya வந்து எப்பயுமே இந்த பவுச் கொடுப்பாங்க, சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது உள்ளே கொடுக்காம வெளியவே கொடுத்துட்டாங்க, தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எனக்கு BY-MM1 மைக்லேயும் வந்து BY-M1 மைக்லேயும் வந்து வயர்ட் மைக்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து நமக்கு 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து DSLRக்கு வந்து ஃபிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் DSLR கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து மைக்கோட ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ ஒரு இது வந்து மைக்குக்கு வரும். ஸோ இன்னொரு வந்து ஃபோனோட 3mm ஜாக் வந்து கனெக்ட் பண்ணணும். பட் இது வந்து 1+ நாடுக்கு வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து கனெக்டர் வச்சுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது 2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர் பாருங்கள். ஸோ அந்த ஃபர்ரோட இன்ஸ்டால் பண்ணி அந்த மைக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா அந்த கேட்டோட அந்த மேலே ஃபர் அதே தான். ஸோ அது நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த மைக் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உள்ளே வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸோ அது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். இது வெளியில் அந்த ஃபர் தான் வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணும். உள்ளேயும் வந்து அந்த ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மைக். ஸோ Boya M1 வந்து மைக் வந்து இதுதான்.
ஸோ இதில் தான் வந்து ரெக்கார்ட் எல்லாமே ஆடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுது இதில் தான். ஸோ இது நம்ம இது எதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா இது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக தான் இது இன்ஸ்டால் பண்ணுறோம் இந்த ஃபர். ஸோ அதை நம்ம அப்படியே இது பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இது வந்து போடணும். நல்லா உள்ளே இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே அவ்வளோதான். ஸோ இது இப்படி பண்ணிட்டா ஸோ இதுதான் வந்து அந்த மைக்கோட அந்த மேலே இப்படி தான் வச்சுருக்கணும். ஸோ அதை நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ மொத்தமாகவே இந்த பாக்ஸில் உள்ளது இவ்வளோ தான். ஸோ 2 கேபிள், ஸோ இந்த 2 கேபிள் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் அண்ட் கீழே அந்த மெட்டல் இதோட ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து இந்த ஃபர் அந்த மைக் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான மைக் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ கேஸ் பாக்ஸ் கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் அந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் கார்டியாக் மைக்ரோஃபோன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன், ஃபியூச்சர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒன்றா படித்து பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எதுக்கு எது இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட எப்படி மவுண்ட் பண்ணுறது அண்ட் DSLR கூட விண்ட்ஷீல்டு எப்படி மவுண்ட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ப்ராடக்ட் மாடல் வெண்டர்ஸ் அந்த ப்ராடக்ட்டோட வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாரண்ட்டி பாலிசி எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் கைஸ் இந்த பாக்ஸில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கிறது வந்து இந்த போயா M1 வயர்டு மைக்கில் தான் நான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து அந்த ஆடியோ தான். இப்போ வந்து நம்ம போயா MM1 ஷார்ட்கன் மைக் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம் வாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த போயா MM1 ஷார்ட்கன் அந்த மைக்கில் வந்து ஃபர்ரை வந்து மேலே போட்டாச்சு. ஸோ ஃபர் அந்த விண்ட்ஷீல்டு ஃபர்ரை வந்து மேலே போட்டு அந்த மைக்கில் வந்து நம்ம அந்த இதை கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற இந்த ஒயரை வந்து நம்ம ஒரு சைடை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி ஸோ இந்த எண்டு இருக்குல்ல, ஸோ இந்த எண்டை வந்து நீங்கள் வந்து இந்த மைக்கோட இந்த எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு எண்டை வந்து நம்ம வந்து ஃபோனோட அந்த இதில் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஃபோனோட எண்டில் கனெக்ட் பண்ணோம். பட் என்னோட வந்து OnePlus நாடுங்கிறனால எனக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ என்கிட்ட வந்து இந்த கனெக்டர் இருக்குது. ஸோ OnePlusக்கு வந்து கனெக்ட் பண்ணுற இந்த USB கனெக்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிடுறேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வீடியோ வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து போயா MM1 ஷார்ட்கன் மைக்கோட ஆடியோ தான். ஸோ இதோட ஆடியோ எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி கேட்ட ஆடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்குது. ஸோ இதோட காஸ்ட் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மைக், இந்த போயா MM1 ஷார்ட்கன் மைக்கோட ஆடியோ வந்து எப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இதோட அந்த செட்டப் ட்ரைபாட் செட்டப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஹோல்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில். ஸோ அந்த டிவைஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து ஃபிட் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து நார்மல் ஹோல்டரில் வந்து நீங்கள் போட முடியாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் தனி ஹோல்டர் வாங்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி டைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து தனியாக ஆர்டர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ நான் எப்படி அந்த இது செட்டப் எப்படி பண்ணி நான் உங்களுக்கு செட்டப் பண்ணதுக்கப்புறம் அதில் மைக் வச்சு நான் பேசிவிட்டு உங்களுக்கு எப்படி ஆடியோ இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் நம்ம எல்லாமே வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண மைக் பார்த்தீங்கன்னா போயா லாவலியர் மைக்ரோஃபோன். ஸோ இதுதான். அண்ட் இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்குது. ஸோ போயா BY-MM1 ஷார்ட்கன். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மைக்கை வந்து ஷார்ட்கன் மைக்கை வந்து நம்ம ஃபோனோட எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மைக் இருக்குது. ஸோ இந்த அந்த மைக் எல்லாமே நம்ம வயர் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணுற வயர் எல்லாமே கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ இன்னொன்று நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ஹோல்டர் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. வந்து ஹோல்டர் வந்து இது வந்து என்ன பழைய ஹோல்டர் வந்து இதுக்கு சூட்டபிள் ஆகாது. ஸோ எனக்கு வந்து புது ஹோல்டர் தான் வந்து வாங்கணும். ஸோ அந்த ஹோல்டர் தான் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டு
கொடுத்த இந்த ஹோல்டர். ஸோ இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ புதுசாக ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில். நான் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த இதோட அந்த ஷார்ட்கன் மைக்கோட வர்ற அந்த மவுண்ட் பண்ணுறதுக்குள்ள பிளாஸ்டிக் அந்த இது வந்து நான் இந்த ஹோல்டரோட வந்து மேலே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது வந்து ஏர்லியரில் வந்து இந்த பழைய ஹோல்டரில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் அதோட அட்டாச் பண்ணிட்டேன், பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து இந்த கீழே உள்ள அந்த ஸ்கொயர் ஷேப் இது வந்து நான் இதோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்து டைட் ஆகிடும். ஓகே, நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து இது மேலே வந்து நம்ம வந்து மைக்கை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ கைஸ், நான் வந்து ஏர்லரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹோல்டர் வந்து இதுதான். ஸோ என்னோடய ட்ரைபாட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய அந்த ட்ரைபாடோட ரிவ்யூ நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பழைய ஹோல்டர் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த மவுண்ட் கிடையாது. ஸோ அந்த மவுண்ட் இல்லாதனால என்னால் அந்த ஷார்ட்கன் மைக்குள்ளே அந்த ஹோல்டரை வந்து அந்த மேலே மவுண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ நான் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஹோல்டர். ஸோ இந்த ஹோல்டர் மேலே இது மவுண்ட் பண்ணுற மாதிரி இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 260-300 தான். ஸோ நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நான் மேலே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த ஹோல்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோடய பழைய ஹோல்டர். ஸோ நம்ம வந்து இந்த புது ஹோல்டரை வந்து இந்த என்னோடய ட்ரைபாடோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம இப்படி டைட் பண்ணிவிட்டு ஓகே, டைட் பண்ணியாச்சு. இந்த இது மேலே நான் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மேலே மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரைபாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மைக்கை வந்து மேலே அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த ஷார்ட்கன் மைக் ஃபர் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து மேலே வந்து இந்த ஹோல்டர் மேலே வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோல்டரோட அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் இது பிளாஸ்டிக்கில் கொடுத்தனால கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து உள்ள அந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். பட் இப்போ நீங்கள் 3mm ஜாக் இல்லை, உங்களுக்கு OnePlus யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு USB கனெக்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம vlog பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபோனை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இந்த செட்டப் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபோன் நான் மவுண்ட் பண்ணி உங்களுக்கு vlog எடுத்துகிட்டு ஸோ எக்ஸ்டீரியர்லேயும் நான் வாய்ஸ் எப்படி இருக்குது, ஸோ நாய்ஸ் கன்சலேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நான் வந்து அந்த கனெக்டர் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த USB கனெக்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3mm ஜாக்கோட அந்த எண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ USB வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனை இந்த ஹோல்டரில் வந்து மவுண்ட் பண்ணி நம்ம வந்து vlog பண்ணி செக் பண்ணலாம் எக்ஸ்டீரியரில் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், நம்மளோட செட்டப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம மொபைல் செட்டப் வித் ஷார்ட்கன் மைக்கோட பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த ட்ரைபாடோட ஃபோன் அட்டாச் பண்ணி மேலே அந்த இது மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைக்கை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் ஹோல்டர் வந்து தனியாக வாங்கினேன். ஸோ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். எக்ஸ்டர்னலில் இன்டர்னல் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னலில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஷார்ட்கன் போயா BY-MM1 ஷார்ட்கன் மைக்கை வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து அந்த ஆடியோ தான். ஸோ எக்ஸ்டீரியரில் வந்து நாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ என்னோடய மொட்டை மாடியில் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ காற்று அடிக்குது, எனக்கு காற்று கொஞ்சம் நல்லாவே அடிக்குது. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது, ஸோ அதை அட்டாச் பண்ணி நான் இப்போ அதை மேலே அட்டாச் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஸோ இனிமேல் வந்து நம்ம vlogsல வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணி vlog பண்ண போகிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பேக் கேமரா வச்சு டெஸ்ட் பண்ணலாம் ஆடியோ எப்படி இருக்குன்னு. ஸோ நான் நல்லா தூரமாக வச்சு பேசுகிறேன். ஸோ ஆடியோ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ நல்லா காற்று அடிக்குது, காற்று செம்மையாக அடிக்குது. ஸோ என்னோடய ஆடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ என்னோடய மொட்டை மாடியில் நான் தூரமாக வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மீட்டர்ஸ்
தூரமாக வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வில் பி அப்டேட்டிங் பேஸ்டாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ வீடியோவும் சரி ஆடியோவும் சரி நம்ம சேனலில் வந்து இனிமேல் வரதெல்லாம் கொஞ்சம் தரமாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ see you in another video. Bye. Cheers. Have a great day. Thank you. Bye.